அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக கோவில்கள் தொடர்பான டெண்டர்கள், ஒப்பந்த நிலங்கள் தொடர்பான பதிவேடுகளை இணையதளத்தில் வெளியிட கோரி வழக்கு பதிவுள்ளது. கோவில் நிலங்கள் குறித்து ஆவணங்களை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்தால் முறைகேடாக பயன்படுத்த வாய்ப்பு என அறநிலையத்துறை அறிவித்துள்ள நிலையில் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஆனந்த், விவரங்கள் என்ன? வணக்கம். கோவில் நிலங்கள் குறித்த ஆவணங்களை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்தால் முறைகேடாக பயன்படுத்த வாய்ப்புள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் உள்ள கோவில்கள் தொடர்பான டெண்டர்கள், ஒப்பந்தங்கள் மற்றும் நிலங்கள் தொடர்பான பதிவேடுகள் உள்ளிட்டவைகள் தகவல் அறிவு உரிமைச் சட்டத்தின் கீழ் இந்து சமய அறநிலையத்துறை இணையதளத்தில் வெளியிட வேண்டும் என கூறி ரமேஷ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி லட்சுமி நாராயணன் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இந்து சமய அறநிலையத்துறை தரப்பில் ஆஜராகி இருந்த வழக்கறிஞர் கோவில் சொத்துக்கள் தொடர்பான ஆவணங்களை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்தால் முறைகேடாக பயன்படுத்த வாய்ப்புள்ளதாகவும், ஏற்கனவே வருவாய்த்துறையின் தமிழ் நிலம் என்ற இணையதளம் உள்ளதாகவும், அந்த நிலத்தின் வகைப்பாடு குறித்த அனைத்து விவரங்களும் உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் இதுகுறித்து விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய தயாராக இருப்பதாகவும், ஏற்கனவே இதே போன்ற ஒரு வழக்கு தலைமை நீதிபதி தலைமையிலான முதல் அமர்வில் விசாரணையில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதி கோவில்கள் தொடர்பான விவரங்களை வெளியிட என்ன தடை இருக்கிறது என கேள்வி எழுப்பினார். மேலும் இது தொடர்பாக ஒரு முறையான திட்டம் கொண்டு வர வேண்டும் என தெரிவித்த நீதிபதி வழக்கினுடைய விசாரணையை அடுத்த மாதம் 12ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். மேலும் இது தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்யவும் இந்து சமய அறநிலையத்துறைக்கு உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்திருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.